ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம நவராத்திரி நாள் கொலு வைக்க பூஜை செய்ய நல்ல நேரம், எப்படி கொலு வைப்பது, நவராத்திரி பூஜை தினமும் எப்படி செய்வது, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். மேலும் சில சந்தேகங்களுக்கு விளக்கத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நவராத்திரி அப்படின்றது அம்பிகையை வழிபடுவதற்கு உரிய 9 நாட்களாக நம்ம கொண்டாடுவது தான் இந்த நவராத்திரி. பெண் சக்தியை போற்றக்கூடிய உன்னத பண்டிகையாக இந்த நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. 9 நாட்களும் அம்பிகையை இச்சா சக்தி, கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி ரூபங்களாக வழிபட்டு நிறைவாக 10வது நாளில் அம்பிகையின் அந்த வெற்றி திருநாளாக விஜயதசமி திருநாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை அசுரனை வதம் செய்து இந்த உலகத்தை காப்பாற்றியது போல நாம் அந்த நவராத்திரி விழாவை கொண்டாடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து நம்மையும் காப்பாற்றி கரை சேர்ப்பாள் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். இந்த நவராத்திரியை எப்படி கொண்டாடுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு உகந்ததாக நாம் எப்படி அந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுகின்றோமோ அதே போல் அம்பிகையை கொண்டாடுவதற்கு உகந்த நாள்தான் இந்த நவராத்திரி. நவம் என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு. அந்த 9 இரவுகள் அன்னையை கொண்டாடி மகிழக்கூடிய காலம்தான் இந்த நவராத்திரி. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு அன்னைக்கு அலங்காரங்கள் செய்து நெய்வேத்தியம் செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் அந்த பொன் பொருட்கள் குவியும். அதே போல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரெட்டிப்பாக உங்களுக்கு வாரி வழங்குவாள் அன்னை பராசக்தி. நம்ம எல்லோருமே கொலு வைத்து கொண்டாடுவது கிடையாது. சிலர் அவங்க குடும்பத்தில் அந்த பழக்கம் வைத்திருக்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் எளிமையாகவே அன்னையை வழிபட்டு கொள்ளலாம். இந்த கொலு வைப்பவர்கள் எப்படி எந்த நேரத்தில் கொலு வைப்பது அதை எல்லாவற்றையும் பார்க்கலாம். பூஜை செய்யக்கூடிய முறைகளையும் பார்க்கலாம். இந்த ஆண்டு நவராத்திரி விழா பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை துவங்குகின்றது. அக்டோபர் 11ஆம் தேதி சரஸ்வதி ஆயுத பூஜையும் அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. இப்போது நீங்கள் இந்த கொலுவை எப்போ அந்த கொலு பொம்மைகளை அடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி அந்த அமாவாசை அன்றே சிலர் கொலு பொம்மைகளை அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு அந்த மறுநாள் 3ஆம் தேதி அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வார்கள். சிலர் அந்த 3ஆம் தேதியே காலையில் அடுக்கி அன்றிலிருந்தே நீங்கள் பூஜைகள் செய்யலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. இப்போது நீங்கள் முதல் முறை நீங்கள் கொலு வைக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் முதல் முறை கொலு வச்சு படி வச்சு கொலு வச்சு நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அடுத்தடுத்த வருடம் உங்களால் அதை செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் அந்த படி அமைத்து அந்த கொலு பொம்மைகளை அடுக்கி வைத்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. இல்லை இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் படம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். கொலுப்படி அமைப்பது அப்படின்றது தொடர்ந்து செய்பவர்கள் தான் அந்த கொலுப்படியை அமைத்து நம்ம அதை வழிபடணும். இப்போ அமாவாசை அன்னைக்கு நாங்கள் கொலு பொம்மையெல்லாம் அடுக்கிறோம், எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், 3ஆம் தேதி அன்று நிறைய வேலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அமாவாசை அன்னைக்கு அந்த 2ஆம் தேதி காலையில் 9 முதல் 11 மணி வரைக்கும் நீங்கள் அந்த கொலு பொம்மையை அடுக்கி வைத்து மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜையை செய்யலாம். அதே போல் அக்டோபர் 3ஆம் தேதி நீங்கள் கொலு பொம்மைகளை அடுக்கி வைப்பதற்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியாழக்கிழமை காலை 8 to 9 வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போ அந்த கொலு பொம்மைகளை நீங்கள் அடுக்கி வைக்கலாம். பூஜை செய்யக்கூடிய நேரம் காலையில் முதல் பூஜை பார்த்தீங்கன்னா 10:30லிருந்து 12 வரைக்கும் நீங்கள் அந்த முதல் பூஜை வழிபாடு செய்யலாம். அக்டோபர் 3ஆம் தேதி காலையில் நீங்கள் கொலு பொம்மையை அடுக்கி வச்சுட்டு அந்த 10:30லேருந்து 12க்குள்ளே முதல் பூஜையை செஞ்சுருங்க. அடுத்தது தினமும் மாலை 6 மணிக்கு நீங்கள் அந்த பூஜைகளை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் செய்து ஆடி பாடி அம்மனுக்கு உகந்த பாடல்களை பாடி மந்திரங்களை சொல்லி அம்மனை அலங்காரம் செய்து நெய்வேத்தியங்கள் முறையாக செய்து நீங்கள் அந்த கொலு பொம்மை அந்த படி வச்சிங்கன்னா இதை எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும்.
அம்பிகைக்கு தினமும் இந்த 9 நாளுமே காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து காலையில் ஒரு பூஜை தீப தூப ஆராதனைகள் காண்பிக்க வேண்டும். ஒரு பால் மட்டுமாவது செய்து நீங்கள் காலையில் நைவேத்தியம் வச்சு வழிபட்டுருங்க. தினந்தோறும் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்களால் முடிந்த அந்த நெய்வேத்தியங்களை செய்து அந்த அன்னங்கள் சித்திரன்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம், கலவை சாதங்கள், சுண்டல், முக்கியமாக சுண்டல் செய்து அன்னைக்கு படைத்து நீங்கள் வழிபட வேண்டும். குங்குமம் அல்லது மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து தினமும் இந்த அபிராமி அந்தாதி பாடல் பாடி வழிபடுவது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களை அழைச்சு நீங்கள் அந்த சிறுமிகளை அமர வைத்து அவர்களையே அம்மனாக பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இது எதுவுமே செய்ய முடியாதவர்கள் நீங்கள் மிக மிக எளிமையாக நீங்கள் வெறும் படத்திற்கு ஏதாவது ஒரு அம்பிகை படம் இருந்தால் அந்த படத்திற்கு தினமும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு நீங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து ஏதாவது நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாடவும் செய்யலாம். இந்த முறையில் செய்தாலும் அந்த அம்பாளின் அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிரசாதங்கள் நீங்கள் தினமும் செய்யக்கூடிய பிரசாதங்களை அடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க. அது மிக மிக நல்லது. முடிந்தவர்கள் அந்த தாம்பூலம் கொடுக்கலாம். ஒன்றுமே எங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் வெறும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து அவர்களுக்கு கொடுக்கலாம். முடிந்தவர்கள் அதில் ஒரு ஜாக்கெட் பிட் வச்சு கொடுக்கலாம். இன்னமும் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னா புடவைகள் கொடுக்கலாம். அது அவரவருக்கு உரிய அந்த வசதியை பொறுத்து நீங்கள் தாராளமாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தாம்பூலம் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நவராத்திரியில் செய்யப்படுகின்றது. அதனால் நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் அந்த கொழுப்படி அமைத்து வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பாக அந்த தாம்பூலம் கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் வெறுங்கையோடு நீங்கள் அனுப்பக்கூடாது. மஞ்சள் குங்குமமாவது கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு அனுப்ப வேண்டும். மூத்த சுமங்கலிகளாக இருந்தால் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி இந்த கொலு நவராத்திரி விழாவை சிறப்பாக நீங்களும் கொலு வைத்து கொண்டாடி அன்னையை மகிழ்வுறச் செய்து நீங்களும் வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வில் எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ இந்த நவராத்திரி விழா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நீங்கள் அன்னையை மனதார மகிழ்வோடு நீங்கள் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு உங்கள் கையால் பிரசாதங்கள் செய்து கொடுங்கள், தாம்பூலங்கள் கொடுங்கள். அந்த படி வைக்கிறீங்க அப்படின்னா அதை முறைப்படி நீங்கள் 3 படிகள் 7 படிகள் 11 படி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். முதல் முறை நீங்கள் படி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா 3 படிகள் மட்டும் வைத்து நீங்கள் உங்கள் நவராத்திரி விழாவை ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்த வருடம் அதை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகலாம். 5 7 9 11 இந்த மாதிரி உங்களுடைய இஷ்டம்தான் எதுவாக இருந்தாலும். ஆனால் முதல் முறை அந்த கொழுப்படி வைப்பவர்கள் அடுத்தடுத்த வருடம் அதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் கொழுப்படி வைத்து நீங்கள் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் வெறும் ஃபோட்டோ அம்பாள் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கொண்டாடலாம். வேறு என்ன மாதிரியாக நவராத்திரி விழாவை நாம் அந்த அம்பாளை வணங்கலாம் அப்படின்றத பற்றி வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.